வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ஃபேவரட்டான மாருதி ஆல்டோ K10 பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் தான். ஸோ இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன. ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டோட நெக்ஸ்ட் லெவல் LXi வேரியண்ட் தான் நம்ம இது பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல் அந்த ஏசி அந்த இதுவுமே இருக்கிறது. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்ன, அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான் யாருக்கெல்லாம் செட் ஆகும், அந்த ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னமே பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் கார்ஸ் ஒசூர் தான். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரண்டப்பள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஒசூர், பெங்களூர், அதாவது பெங்களூர்னா எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்குமே, அந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி சரௌண்டிங்கில் இருக்கீங்க, அந்த மாருதி வெஹிக்கிள் எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்ரீ அம்மன் கார்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் இங்கே டிஸ்பிளேவும் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். ஸோ வாங்க என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இதை எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு காம்பேக்டான சிட்டி காருக்கான ஒரு மாடலில் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த இந்த பம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோன் கலர் இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியண்ட்டில் நம்மளுக்கு இங்கே டபுள் டோனில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சிங்கிள் டோனில் அழகாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹாலோஜன் எலிமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறையவே நம்மளுக்கு அதில் இது பண்ணி இருக்குது. ஸோ அதனால் இதில் இப்போது ஹாலோஜன் ஓகே தான் நம்மளுக்கு. ஸோ அடுத்ததாக சைட் ப்ரொஃபைலுக்கு வருவாங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ஒரு செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 145/80 R13க்கான ஒரு டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 167 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் எவ்வளோ வரும்னுட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ரியல் ப்ரொஃபைலை பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் தான் இருக்குது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஒரு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே 2 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சேஃப்டியை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த அரினா சேஃப்டி ஷீல்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் ABS, EBD ஆகட்டும், அண்ட் தென் ESP ஆகட்டும், ஸோ எல்லாமே நம்மளுக்கு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே, அதாவது என்ட்ரி லெவலாக இருந்தாலுமே சேஃப்டியில் எந்த ஒரு குறையுமே வைக்கலன்னு சொல்லலாம் மாருதி. ஸோ அடுத்ததான் நம்ம பூட் ஸ்பேஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 214 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும், அது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த சைடு எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு க்ளீனாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான், அதாவது டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்களா ஸ்டெப்னி, காய்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45/80 R13க்கான ஒரு டயர் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா இதை நம்ம ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டு பண்ணி நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக அந்த பூட் ஸ்பேஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம மெயின் இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜின் என்ன ஒன்றே நம்மளுக்கு இதில் அந்தளவுக்கு பேனட் ரொம்ப இதாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ இதில் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது வைப்ரேஷன் நிறைய பேர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோமா. ஸ்டார்ட் பண்ணுறா, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லைட்டான வைப்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஜினில். அதே மாதிரி இந்த சேஸ்க்கு நம்மளுக்கு வைப்ரேஷன் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா லைட்டாக இருக்குது. ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன் இது வைக்கிற காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்றது பார்க்குறதுக்காக மட்டும்தான். அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்குது, அந்த உள்ள இன்டீரியரில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கான்றது ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இன்ஜினை பொறுத்த வரைக்குமே ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு இன்ஜின் செட்டப் தான். ஸோ இதுவே இங்கெல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோதான், இது கீழே தான் விழும். ஸோ இங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லலாம்.
இப்போ இன்டீரியரில் நம்ம வச்சு பார்ப்போம் ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஜினோட ஸ்பெக்ஸை ஒரு வாட்டி பார்த்துருவோம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ K10C சீரிஸோட இன்ஜின் செட்டப் வருது. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 50.4 கிலோவாட் பவர் அண்ட் 5600 RPMலையும், அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 91.1 நியூட்டன் மீட்டர் டார்க் 3400 RPMலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு அளவுக்கு ஒரு டீசெண்டான இது தான். ஸோ இது 3 சிலிண்டர் இன்ஜின்னால இந்த அளவுக்கு வர்றது ஒரு காமனான விஷயம் தான். ஸோ அதில் எதுவுமே நம்ம மாற்றுக்கிறது எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இப்போது இன்டீரியருக்குள்ளே எப்படி இருக்குன்னுட்டு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உள்ளே எந்த அளவு வைப்ரேஷன் இருக்குதுன்னு நம்ம இதை செக் பண்ணிடுவோம் வாங்க. ஓஹோ, ஏசி நல்லா இருக்குது காய்ஸ். ஓகே, ஸோ உள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும். எஸ், சுத்தமாக இல்லை காய்ஸ், வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை. நான் வேணால் உங்களுக்கு அதை அந்த RPM லெவல் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். சத்தியமாக உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் உள்ளே தெரியுதான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இல்லவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லி ஆக்கணும். ஓகே, இப்போ உள்ளே வந்துட்டோம். அப்படியே நம்ம இன்டீரியரை பற்றி நம்ம பார்த்துருவோம் என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோரை பற்றி பார்த்துருவோம். ஸோ டோரில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கான ஒரு ஹேண்டில். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த லாக் ஜென்ரலாக இந்த K10ல் ஃபஸ்ட்டு வந்து சீரியஸில் நம்மளுக்கு இங்கே தான் ஓப்பன் டைப் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சரி இங்கே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பட்டன் டைப்பில் கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல்டர். இங்கே எதுவும் வைக்க முடியாது. மேபி ஏதாவது சின்னதாக ஒரு பேப்பராக ஏதாவது சுருட்டி வச்சுக்கிறது இருந்தால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக இதாகலை. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்திங்கன்னா ஆன் பண்ணோடனே ஏசி நல்லாவே இருக்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் இஎம்ஐ நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். சரி இருங்க, நம்ம உள்ளே வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்டீரியர் பொறுத்த வரைக்குமே ஒரு டீசெண்டான ஹெட்ரூம் தான். நான் ஒரு 5.5 அந்த மாதிரி இருப்பேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அதே மாதிரி உள்ளே வரும்போது கொஞ்சம் தலை குனிஞ்சு தாங்க வரணும். அது வேறு மாற்று வழியே இல்லை. ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் அந்தளவுக்கு ஹெட்ரூம் இருக்குன்னா இருக்குது. ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மல் அந்த பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இது உங்களுக்கு இண்டிகேட்டர் அந்த வைப்பருக்கான ஒரு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் செட்டப் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அந்த FM, ஸோ இந்த பவர் பட்டன் இது பண்ணோன்னே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் மோட் ஆகட்டும், அந்த FM மோடு, ஸோ ஒரு 3 மோடு நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த சிஸ்டம் செட்டிங் அதெல்லாமே வந்துடுது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆக்ஸை இது பண்ணுறதுக்காக. ஸோ அதுவுமே ஒரு இது தான். அதுக்கப்புறம் இந்த பவர் விண்டோ தாங்க இதில் வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த LXi வேரியண்ட்ன்றதுனால நம்மளுக்கு இதில் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் மிரரை நம்ம இறக்கிறதுக்கும் அந்த ஏற்றுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ப்ரீவியஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த பவர் விண்டோவை இது பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஹசார் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த உள்ள அந்த மோட்ஸு இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேனு எந்த அளவுக்கு இதாக இருக்குது, ஸோ அதெல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ ஏசி ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் தென் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அந்த ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இது, ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்த வரைக்குமே நம்மளுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் அந்த பேப்பர் மேக்னீசின் எதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏர் பேக் வந்ததுனால ஆக்சுவலாக இது ஓல்டு மாடலில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு இது பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே ஹேர் பேக்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதான் சேஃப்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வாட்டர் கேன் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 12 வோல்ட் அண்ட் தென் 120 வாட்க்கான ஒரு இது சார்ஜிங்குமே இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது மேனுவலாக நம்ம ஏதாவது பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஆல்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு சின்னதாக சேஞ்சஸ் ஏதாவது போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு நார்மல் அந்த இண்டிகேட்டரை ஆன் ஆஃப் பண்ணுறதாகட்டும், ஹை பீம் லோ பீம் பாஸ் அதெல்லாமே நம்மளுக்கு 1 by 1 வந்துடுது. அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப் A அண்ட் தென் ட்ரிப் B, அதுக்கப்புறம்
ஆவரேஜ் எவ்வளோ இதாகுது அண்ட் தென் ரேஞ்ச் எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் போகும். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ பேசிக்கான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், ஆயில் லெவல், பேட்டரி லெவல், அண்ட் தென் சீட் பெல்ட் போடல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரேக் இது சென்சார் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏன்னா இதில் மினிமலாக என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாமே தாராளமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி போய் பார்ப்போமா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த மிரருமே நம்ம பார்த்துடலாம். ஸோ மிரரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு இதுதான். ஸோ இது வந்து நம்ம நைட் டைமில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நார்மலான ஒரு மிரர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்து இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த லைட்டுமே நம்மளுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கும் தனியாக ஸ்பேஸ் வேறு கொடுத்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததாக ரியருக்கு வருவோம். ஸோ ரியரை பொறுத்த வரைக்குமே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு குனிஞ்சி வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. எஸ், இந்த இடத்துல லைட்டாக இதாகுது. அதாவது நானே ஒரு 5.5 தான் இருக்கேன். எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் குனிஞ்சு தான் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மிரரை வந்து நம்ம மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த லாக் எதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல வர வேண்டியது நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு ஒரு இதுதான், ஒரு இப்போதைக்கு கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி லெக் ரூம் சொல்லி ஆகணுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு போகிறோம் அப்படின்னா தாராளமாக இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டான இது தான். சீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா எஸ், ஓரளவுக்கு கம்ஃபர்ட் தான். ஸோ ஒரு 2 அடல்ட் ஒரு கிட் தாராளமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது ஸ்ட்ரெயினும் இல்லாமல். பட் ஓவர் லாங் போகிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் ஓகே தான், ஏன்னா லெக் ரூம் ஓரளவுக்கு டீசெண்டான லெக் ரூம். அண்ட் தென் குழந்தைக்கு உண்டான இது. அண்ட் தென் இந்த ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டோட அப்படியே ஜாயிண்ட்டாக வந்துடுது. ஸோ அதுவும் இல்லை. ஸோ இங்கே ஒரு கேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியில் தான் இருக்குது, நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ சீட்டுமே எஸ் அந்தளவுக்கு குஷனியாக இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே தான். பட் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது தான் நான் சொல்லுவேன் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்குமே. அண்ட் தென் இதில் ரிமோட் இல்லை, பட் சென்ட்ரல் லாக்கிங் இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிப்போம். எஸ் காய்ஸ், ஓகே, சாவியில் நம்ம சென்ட்ரல் லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான இது தான். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் யாருக்கு செட் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கார் எடுக்கிறீங்க, அண்ட் தென் ஒரு என்ட்ரி லெவல் ஆஷ்பேக்காக இருக்கணும். அண்ட் தென் சேஃப்டி வைஸும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மைலேஜும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தரணும். ஆமாம், மைலேஜ்னு சொன்னோடனே உங்களுக்கு நான் மைலேஜ் இது எவ்வளோ தருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெட்ரோலில் வந்து நம்மளுக்கு ஒரு 24 to சிஎன்ஜியில் நம்மளுக்கு ஒரு 33 கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிஎன்ஜி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போது வர கார்ஸில் எல்லாமே இன்பில்ட்டாகவே சிஎன்ஜி வருது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இதாகிட்டு வந்துடும். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி தான் என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, அதே மாதிரி நான் சிட்டி ட்ரைவ் தான் அதிகமாக நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கீங்க. லாங் ட்ரைவெல்லாம் போக மாட்டேன். சிட்டி ட்ரைவ், லாங் ட்ரைவ்னால் நான் எப்போயாவது தான் போவேன், பட் மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன் போது இந்த ஒரு காம்பேக்டான ஹேஷ்பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பிகினருக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு வண்டின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்ஸ் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு அது புரிய வரும். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4.76 lakhs வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோட் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஷோரூமில் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒருத்தரையும் நீ டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த வண்டி நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குமா, இல்லை வேறு வண்டிக்கு போகலாமா, இல்லை நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன இருக்குது நம்ம பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்குறேன் இல்லைங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவும் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அண்ட் தென் எந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதுக்கான ஒரு இது உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஏன்னா அவர் வந்து ஏஎஸ்எம் தான். ஸோ ராகவன் நம்பர் தான் நான் உங்களுக்கு தந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேணாம். நீங்கள் யாராவது ஒசூர் அண்ட் தென் தருமபுரி, கிருஷ்ணகிரி, நியர் டு சேலம், அண்ட் தென் இந்த பக்கம் பெங்களூர், எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்குமே இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், வண்டி ஆகட்டும், டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ அம்மனுக்காக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஆட்டோமொபைல் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பை, பாய்.